இயற்கையின் விதிகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறீர்கள். என் புதல்வியின் வாழ்க்கையானது உண்மையில் இயற்கைக்கு எதிரானதுதான். ஆனால் மகா காளியின் வடிவத்தை விட்டு பிரம்மரி தேவியின் வடிவத்தை எடுத்தது இயற்கைக்கு முரணானதல்லவா தேவி? எனது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் இயற்கையின் விதியை மீறவில்லை அருணாசுரா. ஏனென்றால் அந்த இயற்கையே நான் தான். இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்திருக்கும் இந்த இயற்கையின் முழு வடிவமே நானே ஆவேன். சக்தியும் இயற்கையும் வேறு வேறு அல்ல அருணாசுரா. இப்பொழுது புரிந்ததா? இந்த இயற்கையின் ஒவ்வொரு கர்மத்திலும் ஒவ்வொரு பரிணாமத்திலும் நான் தான் உள்ளேன். ஆகையினால் தான் இந்த பிரம்மரி தேவி வடிவம் எடுத்து வந்துள்ளேன். நான் இந்த இயற்கையின் விதியை மாற்றவில்லை, அதை மீறவும் இல்லை. என்னுள் உறைந்திருக்கும் ஒரு வடிவத்தை தான் இன்று இந்த யாகம் என் புதல்வனுக்காக நடப்பதாகும். இதற்கான முழு பலனும் கிடைத்தே ஆக வேண்டும். தாங்கள் கூறுங்கள் சகோதரரே, நாம் அதற்காக என்ன தட்சணை அளிக்க வேண்டும்? தேவி, இந்த யாகத்திற்கு பிறகு நீ தட்சணை ஒரு பிராமணன், ஒரு சிசு மற்றும் ஒரு தேவதைக்கு அளித்தாக வேண்டும். தட்சணை அளிக்கும் இந்த நிகழ்வை ஒரே முறையில் ஒரே வடிவத்தில் நடத்திவிட முடியும். அதற்கான விடைதான் சனத்குமார். நீ யார்? நீ ஒரு முனிவராக தெரியவில்லையே. நீதான் உனது அன்னைக்கு சக்தியாக விளங்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் தந்தையே. நினைவிருக்கிறதா மகனே? உனது அன்னை உன்னை படைத்ததற்கான காரணமே எப்பொழுதும் நீ அவளுடன் இருக்க வேண்டும் என்பதே. அவளது துன்பத்திற்கு நீதான் வடிகால். கடந்த முறை நான் கைலாயத்தை விட்டு சென்ற போது தாங்கள் என்னை தடுக்கவில்லை. இப்பொழுது தாங்கள் கைலாயம் விட்டு செல்லும் பொழுது என்னால் தங்களை தடுக்கக்கூட இயலாது. சூழ்நிலை கைதியாகிவிட்டேன். பார்வதி தேவியின் இந்த அவதாரம் சாக்கம்பரி தேவி என்ற பெயரால் அழைக்கப்படும். சாக்கம்பரி தேவி அவர் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து உயிர்கள், மரம், செடிகள் அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்குவார். இல்லை, இது சாத்தியமில்லை. இதுவரை இந்த பிரபஞ்சத்தை பல துன்பங்களில் இருந்து காத்திருக்கலாம், ஆனால் என்னிடமிருந்து உன்னை கூட உன்னால் காப்பாற்றிக் கொள்ள இயலாது. எச்சரிக்கின்றேன் துர்கமாசுரா. இப்பொழுதும் இந்த உலகை ஆளும் அந்த மகா காளியையே தோற்கடித்து விடலாம் என்று எண்ணுகிறாயா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு லட்சியம் மட்டுமே உள்ளது. அது மகா காளியின் அழிவாகும். என்னை இந்த லட்சியத்திலிருந்து யாராலும் மாற்ற இயலாது.
இந்த பிரபஞ்சத்தில் துர்கமாசுரனை நீ வதம் செய்து விட்டதால் இந்த பிரபஞ்சத்தில் தீமைகள் அழிந்து நன்மைகள் பிறப்பெடுத்துள்ளது கௌரி. அக்காரணத்திற்காகவே இப்பிரபஞ்சத்தின் சமநிலையற்ற தன்மையை சமநிலைப்படுத்துவதற்காக ஒரு வழியை கண்டறிய வேண்டும். தாக்குதலுக்கும் எதிர்வினை உண்டாகும். ஒரு தந்தைக்கு மிகப்பெரிய பாரம் தன் புதல்வனின் சவத்தை சுமப்பதுதான். அதுபோல் ஒரு தாய்க்கு மிகப்பெரிய துன்பம் தான் தாலாட்டு பாடி உறங்க வைத்த குழந்தையை ஒரு பிடி சாம்பலாக பார்ப்பது மட்டும்தான். ஆனால் இந்த தாய் அப்படி ஒரு அஸ்தியையே தீயில் இடப் போகிறாள். அதனால் இந்த பிரபஞ்சமே கொழுந்துவிட்டு எரியும். அசுரத்தாய் திதி தன் புதல்வர்களின் மரணத்திற்கு நிச்சயம் பழி வாங்குவாள். இது இந்த தாயின் சபதமாகும். பழிக்கு பழியா? தாங்கள் கூறுவதை வைத்து பார்த்தால் எப்படி என்னுடைய வெற்றி எவரோ ஒருவரின் மரணத்திற்கு காரணமானதோ? அந்தகன் கைலாயத்திற்கு சென்று விட்டான். இன்னும் சற்று நேரம் பொறுத்துக் கொள்ளுங்கள். உண்மையில் உங்களுடைய தாயாரால் உங்கள் அனைவரையும் உயிர்ப்பிக்க இயலாது. ஆனால் உங்களில் ஒரு சிலரையாவது நிச்சயமாக என்னால் உயிர்ப்பிக்க இயலும். நீங்கள் எண்ணுவது போல இந்த செயல் அவ்வளவு சுலபமில்லை அசுரத்தாயே. மகா காளியினால் உயிரிழந்தவர்களை அந்த மகா காளியின் சக்தி மட்டுமே மீண்டும் உயிர்ப்பிக்க வைக்க இயலும். அவள் தன்னுடைய சக்தியினால் என் புதல்வர்களை உயிர்ப்பிப்பான். அதை அந்தகன் செய்ய வைப்பான். நிச்சயம் செய்ய வைப்பான். அப்பொழுதுதான் உண்மையான ஆனந்தம் பிறக்கும். அந்த மகாகாளியின் தாய்ப்பாசமே அவளுக்கு பலவீனமாக மாறிவிடும். வருகிறேன் மகாதேவா. பிரபஞ்சத்தை விட்டு சென்றதும் என் புதல்வனும் என்னை விட்டு சென்று விட்டான் தாயே. ஆனால் தாங்கள் மகா காளி அல்லவா தாயே? தாங்கள் நினைத்தால் எனது மனைவியை மீண்டும் உயிர்ப்பித்து தர முடியும். இல்லை மகனே, இது இயற்கையின் விதிக்கு எதிரானதாகும். நீ அவளை மறந்துதான் ஆக வேண்டும். அவளை விட்டுவிடு. இல்லை தாயே, அது சாத்தியமில்லை. ஏனெனில் எனது மனைவிதான் எனக்கான வழி. இப்பிரபஞ்சம் கூறுவது உண்மைதான். சக்தி இல்லாமல் செய்வான் சாபமாவான். சத்திய முறைத்தாய் நிசும்பா. சக்தியின்றி இந்த சிவன் பூஜ்யமே ஆவான். ஆதி காலம் முதல் இந்த காலச்சக்கரத்தில் இந்த சிவனின் சுயமானது சக்தியுடனேயே இணைந்துள்ளது. இனியும் தொடரும். என்னுள்ளிருக்கும் சக்தி சக்தியாக வெளிப்பட்டால் நான் மட்டுமல்ல, இப்பிரபஞ்சத்தின் சுயம் என்பதும் பாதுகாப்பாகவே இருக்கும். என்னுள்ளிருக்கும் சக்தியை மீண்டும் பலமாக்க சிவனானவன் சமமாக வேண்டுமென்றால்
அதற்கும் நான் ஆயத்தமாக உள்ளேன்.